இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம கார்த்தி இருக்கார்ல, கார்த்தி வந்து தனம், கதிர் அவங்களோட வீட்டுக்குள்ள புகுந்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்களே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் அவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் சீன் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா அதில பார்த்தா கரெக்ட்டா கார்த்தி வந்து உள்ள புகுந்துட்டாரு. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வந்து கதிர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மழையில வந்து நனைஞ்சுக்கிட்டே வர்ற மாரி காட்டுறாங்க. அவருக்கு வந்து பயங்கரமா நடுக்கமாயிருது. அவர் உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சுல, அதனால குளிர ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து நம்ம தனம் இருக்காங்களா, அவங்க வந்து துவட்டியெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம கதிர் இருக்கார்ல, அவங்க வந்து தனத்தோட கையை இறுக்க பிடிச்சிக்கிட்டே பக்கத்தில் வராங்க. ஏய் கதிர், என்ன பக்கத்தில் வர, என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நான் உனக்கிட்ட ஒரு கதை சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கதை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், உனக்கு சானியா மிர்சா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம், அவங்களும் வந்து ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய பிளேயர் தான், எனக்கு அவங்க நல்லாவே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களோட சக்ஸஸான கதையை பற்றி உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது எனக்கு சரியாக தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும், இல்லை, அவங்க வந்து கோல்டு மெடல்லாம் ஜெயிச்சாங்க. அது எதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் கோல்டு மெடலெல்லாம் அவங்க வின் பண்ணாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், ஆமாம் சரி, இப்போ அது எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நீயும் வந்து போட்டியில் வின் பண்ணி பெரிய அளவில் ஜெயிக்கணும்ல, நீயும் வந்து கோல்டு மெடல்லாம் வின் பண்ணல, அதெல்லாம் உனக்கு ஆசை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கும் ஆசை தான், நானும் வந்து கோல்டு மெடல்லாம் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொன்னோடனே, அப்படின்னா சானியா மிர்சா மாதிரி அவங்கள மாதிரி குழந்தைய பெற்றுக்கிட்டு நீ சாதிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கதிர் வந்து சொல்கிறாங்க. ஓ பையன் அப்படி வாரானா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நவண்டுட்டு நம்ம கதிரை தள்ளி விட்டுட்டு தனம் வந்து தனியாக போகிறாங்க. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு பின்னாடியே இழுக்கிறாங்க. இழுத்த உடனேயும் வந்து நம்ம தனம் இருக்காங்களா, அவங்களுக்கும் ஆசை வர ஆரம்பிச்சிருது. சரி கதிர், நீ சொன்ன மாதிரி குழந்தைய பெற்றுக்கிட்டே நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா உனக்கு ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தலையை வந்து அசைக்காங்க. உடனே அந்த இடத்துல 2 பேரும் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கார்த்தி இருக்கார்ல, கார்த்தி வந்து தனம் இருக்கிற இடத்தெல்லாம் தெரிஞ்சு வீட்டுக்கு வெளியில் வந்து ஜன வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை உடனே தடுத்தாகணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, தனம் வந்து எனக்கு தான் வேணும், நான் தான் வந்து தன குணம் வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறது, இப்போ என்ன பண்ணுறது, மழை வேறு பேஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி வந்து இந்த நேரத்தில் கதிரை வெளியில் எங்கேயாவது அனுப்பி விட்டணும், இல்லைன்னா துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு கதவை வந்து தட்டுறாங்க. டம்முன்னு கதவை தட்டினோடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா கதவை இந்த நேரத்தில் வந்து யார் தட்டுறது, அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து மழை வந்து பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது, இந்த நேரத்தில் யாரும் வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது, அப்படி இருந்தாலும் கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி தானோ இரு, நான் போய் கதவை யாரோ தட்டுறாங்க போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கதிர் வந்து கதவை திறந்து பார்க்காங்க. வெளியில் பார்த்தா யாருமே இல்லை. உடனே தனம் வந்து கேட்குறாங்க, கதிர் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கதவை யாரோ தட்டினாங்க, வெளியில் வந்து பார்த்தா யாருமே இல்லை, ஒரு வேளை வந்து கதவை தட்டிட்டு கீழே நிற்கிறாங்களோ என்னமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி நீ வெளியில் போகாத, மழையெல்லாம் பேஞ்சிக்கிட்டு இருக்கு, வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இருத்தனம் யாரோ வந்திருப்பாங்க, ஏதோ அர்ஜென்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது, நான் போய் கீழே போய் பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விறுவிறுன்னு கீழே போகிறாங்க. மாடியிலேருந்து கீழே இறங்கி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா கார்த்தி வந்து தனத்தோட வாசல் நின்றுக்கிட்டு, டேய் கதிர், தனத்து கூட நான் தாண்டா கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும், அவன் குடும்பத்தையே பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான் போட்டிருந்தேன், கடைசியில் நீயும் மாயாவும் சேர்ந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்தது மட்டும் இல்லாமல் என்னையை வந்து இப்படி தலைமறைவாக வாழ வச்சு போலீஸ்லேயும் பிடிச்சி கொடுத்துட்டீங்களே, இனிமேல் வந்து நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, தனம் எனக்கு தான், என்னன்னாலும் பரவாயில்ல, தனத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல வந்து ரூமுக்குள்ளே புகுற மாதிரி தான் காட்டுறாங்க. ரூமுக்குள்ளே புகுந்தோடனே இங்கிட்டு பார்த்தா கதிர் ஒன்றுமே தெரியாமல் இங்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. வெளியே நின்றுக்கிட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்தியை பார்த்தோன்னே தனத்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. ஐயோ இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.